ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது நம்ம சேனல் சார்பாக இந்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ என்னென்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. இது டிரைவிங் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது காரணமாக என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக வீடியோ போடுவேன். இந்த டிரைவிங் பண்ணுறது வேறு யாரும் இல்லை, என்னோடய அப்பா தான். எங்கள் அப்பா டிரைவர் தான். எங்கள் அப்பாட்ட சொல்லியிருந்தேன்னா ரிக்வெஸ்ட்டு, அப்பா நீங்கள் ட்ரைவ் பண்ணுறத நான் நேரில் பார்த்ததில்ல ரோட்டில், நீங்கள் வந்துட்டு எனக்கு வீடியோ எடுத்து காட்டுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எங்கள் அப்பா வந்துட்டு வீடியோ எடுத்து எனக்கு காட்டியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது உங்களோட போகிற வழியை பாருங்கள். இங்கிட்டும் காடு அங்கிட்டும் காடு, ஒரு சேஃப்டி கூட கிடையாது. அந்த மாதிரிக்கு ரோட்டில் போயிட்டுருக்காங்க. மழை பெஞ்சு டைம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரிக்கு ஒரு சில டிரைவர்லாம் அந்த மாதிரி ரோட்டில் போயிட்டுருப்பாங்க. லேட் ஆகிடுச்சுன்னா அந்த டைமிங்க்கு போகணும் வைக்கணும் அப்படின்றனால கஸ்டமர் திட்டுவாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரிக்கு அவசரமாக போவாங்க. ரோட்டில் போனால் டிராஃபிக்காக இருக்கும்னு. மழை வேறு பெஞ்சு அந்த ரோட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தாலும் ஆபத்தில் தான், அழகுனாலே ஆபத்துங்கிற மாதிரிக்கே தான் இருக்குது பாருங்கள். நீங்களே நல்லா வீடியோ பாருங்கள். 2 சைடும் காடு தான். மழை பெஞ்சு தொறந்து கிடக்கு. எங்கள் அப்பா இந்த வேலை பார்த்து தான் எங்களை வந்து படிக்க வச்சார். இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்கள் அப்பாவை ரெஸ்ட்டில் இருக்க சொன்னால் ரெஸ்ட்டில் இருக்க மாட்டார். வண்டிக்கு தான் போவார். நான் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னால் வேலை பார்க்காம இருக்க முடியாதுமான்னு சொல்லுவார். ஆனால் வெளியில் பார்க்குறவங்க நினைப்பாங்க, காய்ஸ் உங்களுக்கு என்ன வண்டி ஓட்டுறாங்க, நல்ல சம்பளம், அவங்கவுங்க படுற கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அந்த வலி மட்டும் இல்லை காய்ஸ், அது வண்டி ஓட்டுறதுல பாடி டெம்பரேச்சர் ஹீட் எவ்வளோ இருக்கும், சாப்பிட தூங்க கூட நேரம் கிடைக்காது. அந்த மாதிரிக்கே வண்டி ஓட்டி கஷ்டப்படுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டிரைவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி பேசாமல் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். டிரைவர் வந்துட்டு எல்லா டிரைவருமே சமம் தான். வீடியோ பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.